இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் யாவரையும் மீண்டுமாய் இந்த அருமையான தேவ சந்நிதியிலே காணும்படியாய் தேவனை எனக்கு பாராட்டின கிருபைக்கு உண்மையிலே நன்றி செலுத்துகிறேன். திருவிழா கூட்டத்தில் இல்லை பொருட்காட்சி இந்த மாதிரி நிகழ்வில் சின்ன குழந்தைய இருக்கும்போது காணாமல் போன அனுபவங்களை மட்டும் கை தூக்குங்க. யாராவது இருக்கீங்களா? ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. சிலருக்கு சொல்ல யோசனை, இதெல்லாம் சொல்கிறதா? சின்ன குழந்தையில சாதாரணமாக நடக்கும். எங்களுடைய குழந்தை கூட ஒரு தடவை ஒரு கோயில் திருவிழாவில் என்ன பண்ணிட்டோம், குழந்தைய மிஸ் பண்ணிட்டோம். நல்ல வேலைக்கு குழந்தை அங்கேயே நின்றுட்டு இருந்தால் திரும்பி போய் கூட்டிகிட்டு வர முடிஞ்சது. ஒருவேளை குழந்தை எங்களை தேடி வேறு திசையில் போயிருந்தால் பிரச்சனையாக இருக்கும். இந்த அனுபவங்கள் நமக்கு நடக்கிற நேரத்தில் அதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். திருப்பியும் பெற்றோரிடத்தில் சேர்ற வரைக்கும் மனசு எப்படி இருந்திருக்கும்? திக்கு திக்குன்னு இருந்திருக்கும் இல்லையா? இந்த அனுபவம் தான் பல சமயத்தில் உங்களுக்கு எனக்கும் விசுவாசத்தில் வைராக்கியமாக நம்ம இருந்தால் கூட, பரிசுத்தமாய் வாழணும்னு முயற்சி பண்ணால் கூட, பல சமயத்தில் தொலைந்து விட்டவர் போல நிற்கிறோம் நம்ம. ஹல்லேலூயா! அந்த சமயத்தில் நமக்கு யார் ஆறுதல் சொல்வா? கூட்டம் சுற்றி இருக்கும், எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. தொலைந்து போன நமக்கு தான் திக்கு திக்குன்னு இருக்கும். நம்ம தேடுகிற ஆட்களை காணும் வரைக்கும் நமக்கு பயமாக தான் இருக்கும். அந்த அனுபவம் தான் நம்ம எல்லாருக்கும் இந்த நாட்களில் ஒவ்வொரு நேரத்துலையும் நடக்கிறத பார்க்குற சமாதான குறைவான நாட்கள் இது. ஆனாலும் நமக்கெல்லாம் ஒரு காரணம் உண்டு, நமக்கு ஒரு பெரிய ஊழியம் உண்டு. நாம் இந்த நம்மை உண்டாக்கிய தேவன், நம்மை மீட்டெடுத்த இரட்சகர் வர காத்திருக்கிறார். அதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் மனிதர்களாய் இந்த உலகத்திலே ஜீவிக்கிறவர்களாய் நமக்கு பிரச்சனைகள் உண்டு. பல சமயங்களில் தேவன் நம் அருகில் இல்லையோ என்கிற உணர்வுக்குள்ளே கடந்து போகும்போது நமக்கு ஏற்படும் அனுபவங்கள் என்ன, அந்த நேரங்களில் செய்ய வேண்டியது என்ன, எப்படி நம்ம நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டும், நம்ம எப்படி மீண்டுமாய் கூட புத்துயிர் பெற்றவர்களாக நம்முடைய வாழ்க்கையை தொடர வேண்டும் என்பதை குறித்து தியானிப்பதற்காக இந்த வேளையில் வந்திருக்கிறோம். நம்ம தியானத்துக்கு நம்ம எடுத்திருக்கிற பகுதி 2 நாளாகவும் 15வது அதிகாரம். அதில் உள்ள வசனங்களை நாம் ஒன்றொன்றாய் வாசிப்போம். அங்கே ஒரு ஜனக்கூட்டம், அந்த ராஜா உட்பட நம்மை போல இந்த அனுபவத்துக்குள்ள தான் கடந்து செல்றாங்க. திக்கற்ற சூழல், திகில் நிறைந்த ஒரு மனநிலை, என்ன செய்வது தெரியாத ஒரு சூழல். இந்த பிரச்சனையில் இருந்த நம்முடைய சூழலும் அவங்களுடைய மனநிலையும் ஒத்து போகிறத நான் பார்த்தேன். அவர்கள் என்ன செய்தார்கள், எப்படி மீண்டுமாய் கூட தேவ சமூகத்துக்குள்ள கடந்து வந்தாங்க, தேவனோட உறவை புதுப்பித்துக் கொண்டார்கள், எப்படி தங்கள் வாழ்வில் மீண்டுமாய் செழிப்பை கண்டார்கள், மீண்டும் எப்படி சமாதானத்தை பெற்றுக்கொண்டார்கள், அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் இந்த நாளுடைய தியானம். அதுக்கு உங்களை யாவரையும் அன்போடு அழைக்கிறேன். பிரியமானவர்களே, முதல் வசனத்திலிருந்து 2வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, அங்கே ஒரு தேவ மனிதன் எழும்பி ஆவியில் நெறிந்து சில காரியங்களை சொல்கிறான். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, இந்த ஆசாங்கிறது அந்த ராஜா, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். ராஜாவுக்கும் ஜனங்களுக்கும் சொல்கிறான், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா! நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஹல்லேலூயா! இந்த வசனத்தை தான் நாம் நினைத்து பார்க்கணும். தேவன் நம்மை விட்டு ஒருபோது விலக மனதுள்ளவராய் இல்லை. நாம் தான் பல சமயங்களில் அவரை விட்டு, சிறு பிள்ளைகள் பெற்றோரை விட்டு தொலைந்து போவது போல அவரை விட்டு விலகி செல்கிறோம், கடந்து செல்கிறோம், அவரை மறந்து நிற்கிறோம், தவிக்கிறோம். அடுத்து நம்ம தியானிக்க வேண்டியது, என்ன நடக்குது இந்த ஜனங்களுக்கு, ஏன் இப்படி உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது? இஸ்ரவேலிலே அநேக நாளை மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. எவ்வளோ ஒரு கொடுமையான காலம் பாருங்க அவங்களுக்கு. அந்த நாட்களில் அவங்க மத்தியிலே தேவனை
அவங்க நினைப்பு கூட இல்லாமல் இருந்திருக்கிறாங்க, மறந்து போயிருக்கிறாங்க. அவருக்கு மாறாக மாற்று தெய்வங்களை உருவாக்கி அவங்கள வணங்குற வேலை செய்து கொண்டு வழி விலகி சென்றாங்க. அப்போ மெய்யான தேவன் இல்லாத ஒரு சூழல். உபதேசிக்கிற ஆசாரியனம் இல்லை, அவங்களுக்கு வார்த்தைகளை பிட்டு கொடுத்து தேவ எச்சரிக்கையை கொடுத்து அவர்கள் செய்வதை சரி தவறு என்று உணர்த்தி அவர்களை நடத்தக்கூடிய சரியான ஆசாரியர்களும் இல்லாத சூழல். இறுதியாக வேதமும் இல்லை. அன்று அவரிடத்துல நம்ம கையில் இருக்கிறது போல வேதாகம் இல்லை. ஒரு சுருள் இருக்கலாம், ஏட்டு சுருள் இருக்கலாம். அதை அந்த தொழுகை கூடத்தில் ஒருவர் எழுந்து வாசிக்க மற்றவர்கள் கேட்பார்கள். அதற்கு முன்பாக வாய்வழியாகத்தான் இந்த செய்திகள் எல்லாம் அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளப்பட்டது. அவர்களை ஏற்றுக்கொண்டு மனதில் பதிய வைத்தவர்களாய் பிள்ளைகளுக்கு கற்றுத்தந்து இருந்தார்கள். ஆனால் இப்பொழுதோ வேதமும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை. அநேக நாளை தேவன் இருக்கிற உணர்வே இல்லாமல் ஜனங்கள் இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம் ஜீவனுள்ள தேவனை நம்புகிறோம். அதனால்தான் இந்த சபைக்கு வாரந்தோறும் தவறாமல் வந்து ஆராதிக்கும்படியாய் கூடியிருக்கும். இன்று கூட அப்படித்தான். நமக்கு ஜீவனுள்ள தேவன் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ரெண்டாவது, நமக்கு ஒவ்வொரு வாரமும் இந்த தேவனுடைய நாளிலே வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கிற தேவதாஸ்கள் நம்மோட நிறைய இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதில் எந்த குறையும் நமக்கு இல்லை. மூன்றாவதாக, இந்த வேத வசனம் பாருங்க, ஒவ்வொருவருக்கும் கையில் இருக்குது. சிலர் சொல்லுவாங்க பையிலே இருக்குன்னு, செல்ஃபோனில் வச்சுருக்காங்க. அவ்வளவு எளிமையாக இந்த வசனங்கள் நம்மை வந்து சேர்ந்து இருக்குது. எவ்வளோ பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. ஆனால் நிறைய பேர் இதை அப்படியே பத்திரமா வச்சுருக்கிறோம். சின்ன குழந்தைகிட்ட நம்ம புத்தகங்களை கொடுக்கும்போது அப்படி தான் சொல்லி கொடுப்போம், இந்த புத்தகங்களெல்லாம் பத்திரமா வச்சுக்கோன்னு. அது மாதிரி நினைக்கிறேன், பைபிளை கொடுக்கும்போது சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு நிறைய பேர் வீட்டில் அதை பத்திரமா வச்சுருக்கிறாங்க. இந்த பைபிள் புதிதாக அப்படியே அழுக்காகாமல் பத்திரமா நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதை வாசிக்கவே இல்லை, அதை திறக்கவே இல்லை, பக்கங்களை புரட்டவே இல்லை, தியானிக்கவே இல்லை, அதனுடைய நேரம் செலவிடவில்லை, அதை நேசிக்கவில்லை, வாசிக்கவில்லை, அது நம்முடைய சுவாசமாய் மாறவில்லைன்னு அர்த்தம். இன்றைக்கு நாம் யோசித்து பார்ப்போம். நமக்கு கிடைத்த இந்த அருமையான வாய்ப்புகளை பயன்படுத்தி நாம் தேவனோடு நெருங்கி சேருகிறோமா? தேவனை தேடுகிறோமா? உண்மையாக தேவனை நாடி வருகிறோமா? தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு வாழ்வில் நாம் வளர்ச்சி அடைகிறோமா? மனம் திரும்புகிறோமா? புதிய வாழ்வை அனுபவிக்கிறோமா? தேவ வல்லமை உணர்கிறோமா? தேவனுக்கு சாட்சியாக இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லாத எல்லா ஆசீர்வாதம் நமக்குண்டு, உங்களுக்குண்டு, எனக்குண்டு. சரியாய் பயன்படுத்துகிறோமா? இதுதான் கேள்வி. என்ன இல்லை அந்த காலங்களில் என்ன நினச்சிருப்பாருங்க? அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. 15:5 வசனம், தேசங்களில் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி இருந்தது. யோசனை பண்ணி பாருங்க. நமக்கு இன்றைக்கு நம்முடைய குடும்பமாக இருக்கட்டும், நம்முடைய வேலை தளங்களாக இருக்கட்டும், நம்ம இருக்கிற பகுதியாக இருக்கட்டும், இந்த மாநிலமாக இருக்கட்டும், நம் தேசமாக இருக்கட்டும், உலகம் இருக்கிற பல பகுதியிலும் நான் பார்க்கக்கூடிய காரியம் என்ன? சமாதானமின்மை. ஹல்லேலூயா. யாரு கேளுங்க, எங்கே நிம்மதி? ஒரு நாள் நிம்மதியாக இருக்க முடியல. ஒரு சனிக்கிழமை ஆனால் ஸ்கூல் வச்சுருந்தாங்க, டீச்சர்ஸ்லாம் வருத்தப்படுறாங்க, குழந்தைகள் வருத்தப்படுறாங்க. சமாதானமின்மை இல்லையா? யாராவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சா அன்னைக்கு மத்தியானம் கெஸ்ட்டு வந்துருந்தாங்க. சமாதானமின்மை. நம்ம நினைக்கிற மாதிரி கணவர் செய்கிறதில்ல, மனைவி செய்கிறதில்ல. சமாதானமின்மை. பிள்ளைகள் சொல்லவே வேண்டாம், பல சமயங்களில் அவங்க நமக்கு தொல்லைகளாக தான் இருக்கிறாங்க. சமாதான குறைவு. எதிர்பார்ப்புகள் சந்திக்கப்படுவதே இல்லை. நம்ம வேலை செய்கிற இடங்களில் நம்மளால் என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு நிம்மதியாக திரும்ப முடியல. உண்மையா இல்லையா? திருப்தி நமக்கு இருக்கிறதில்ல, நமக்கு வேலைக்கு அமர்த்தினவங்களுக்கு இருக்கிறதில்ல. நான் பள்ளியில் முதல்வராக இருக்கும்போது வேடிக்கையாக ஒரு நகைச்சுவை சொல்லுவாங்க. ஒரு அம்மா ஒரு குழந்தை தன்னுடைய மகனை எழுப்பி, தம்பி
ஸ்கூலுக்கு போகணும், டைம் ஆச்சு, எந்திரிங்க அப்படின்னு எழுப்புறாங்க. இல்லைம்மா நான் போகலம்மா. ஏன்ப்பா என்ன பிரச்சனை? யாருக்குமே என்னை பிடிக்க மாட்டேங்குது. டீச்சருக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிக்க மாட்டேது, அதனால் ஸ்கூலுக்கு போனக்கு எனக்கு பிடிக்கல, போகலை. அப்போ அம்மா சொல்கிறாங்க, தம்பி இது நியாயமே இல்லை, நீ ஸ்கூல் பிரின்சிபல், நீ இப்படி சொல்லலாமா அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த வேலை செய்கிற இடங்களில் நீங்கள் தாழ்நிலையில், அதாவது அடிமட்டத்தில் இருந்தால் கூட, சாதாரண பியூனாக இருந்தால் கூட, அல்லது உயர் பதவியில் இருந்தாலும் எல்லாருக்கும் கிடைக்கிற அனுபவம் என்னென்னா டென்ஷன். எல்கேஜி குழந்தைகள் இன்றைக்கி சொல்கிறது நான் காதிலே கேட்டிருக்கிறேன், டார்ச்சர் பண்ணுறாங்க இல்லையா? நம்ம அனைவருமே அப்படிப்பட்ட அனுபவத்திற்கு இன்றைக்கி வந்துட்டோம் இல்லையா? சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்முடைய அனுபவம் கடுமையான அனுபவமாக இருக்குது. அமைதியின்மை, சமாதானமின்மை, சண்டை சச்சரவு. வீட்டில் நல்ல நம்ம விசுவாசிகள் வீட்டிலே பாருங்களேன், திடீர்னு பார்த்தா சத்தம் அதிகமாகிடுது இல்லையா? சாதாரணமாக அதை பேசிகிட்டு இருக்கிறாங்க, வெறும் உப்பு சர்க்கரை பற்றி பேச்சு ஆரம்பித்து அது சண்டை சச்சரவாக வந்து முடியுது. உண்மையா இல்லையா? ஏன் இந்த மாதிரி நடக்குது? இதே சூழல் தான் அவங்களுக்கு இருந்தது. அங்கே சமாதானம் இல்லை, அங்கே மகா அமளி உண்டாயிருந்தது, நிம்மதி இல்லை. நம்ம சரியாக பயன்படுத்துகிற அந்த வார்த்தை இதுதான், நிம்மதியே இல்லைங்க. என்ன செஞ்சாலும் நிம்மதியே இல்லைங்க. இப்படி உணர்வுக்குள்ளே தான் நம்ம எல்லாமே கடந்து வர்றோம். அதனால தான் ஆலயத்தை தேடி ஓடி வரோம். இங்கேயாவது நாம் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வோமா? நம்முடைய இருதயமா ஆறுதல் அடையுமா? நம்பிக்கை உற்சாகத்தை பெற்றுக்கொள்வோமான்னு எதிர்பார்ப்பட கடந்து வர்றோம். நாம் செய்ய வேண்டியது என்ன, அவங்க செஞ்ச என்னன்னு பார்ப்போம். நம்ம அங்கே என்ன பிரச்சனை இருந்தது? ஜாதியை ஜாதியும் பட்டணத்தை பட்டணமும் நொறுக்கினது. இன்னைக்கு பாருங்கள், சர்வசாதாரணமாக கை வச்சிருந்தாங்க. உண்மை இல்லையா? சர்வசாதாரணம் அடிச்சிருந்தாங்க. நேற்று நான் பார்த்த செய்தி எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு 6-7 பேர் சேர்ந்து ஒரு போலீஸ்காரர், யூனிஃபார்ம் போலீஸ்காரர், அவர் எல்லாத்தையும் வாங்கி அட்டி சாத்துறாங்க. இது என்ன நடக்குது நாட்டிலேன்னு எனக்கு புரியல. பாருங்கள், அப்படிப்பட்ட நெருக்கம் அவங்களுக்கு இருந்தது. ஜாதியை ஜாதியும் பட்டணத்தை பட்டணம் நொறுக்கினது. அப்படி மொத்தமாக எல்லாம் சேர்ந்து பிரச்சனை உண்டு பண்ணனா தடுக்க முடியும் நினைக்கிறீங்களா? முடியாது. அவர் திட்டமிட்டு செய்கிறதில்ல. அவர் நமக்கு கொடுக்குற சுதந்திரத்தை நாம் தவறாக பயன்படுத்துகிறோம். சத்ரு நம்முடைய பலவீனத்தை சரியாய் பயன்படுத்துகிறான். நமக்குள்ள சமாதான குறைவை உண்டு பண்ணுகிறான். நம்மை நெருக்கத்துக்குள்ளே தள்ளுகிறான். நம்முடைய இடுக்கனை அனுபவிக்க வைக்கிறான். நம்ம வேதனைப்படும் போது அவன் சந்தோஷப்படுறான். ஆண்டோடைய பிள்ளைகள் இப்படி கஷ்டப்படுறதை, கலங்கிறத அவன் பார்த்து ரசிக்கிறான். இதான் உண்மை. நாம் என்ன தப்பு செய்கிறோம்? நம்ம சண்டையில் பிஸியாக இருக்கிறோம், ஆனால் சமாதான தேவனை நோக்கி பார்க்க தவறுகிறோம், அவரை தேட தவறுகிறோம். ஆமென். இப்போ நமக்கு அங்கே ஆவியானவர் இறங்கினதுனால அவன் ஒரு அசரியா வந்துட்டு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற வார்த்தைகளை சொல்கிறான். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். என்ன அர்த்தம்? கையினால் என்ன செய்கிறோம்? வேலை செய்கிறோம், ஜெபம் செய்யும்போது கைகளையும் பயன்படுத்துகிறோம். அல்லேலூயா. கைகளை நெகிழ விடாமல், நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்கள் ஜெபத்தை விடாமல் இருங்க. உங்கள் ஜெபத்தை விடாமல் இருங்க, ஜெபத்தில் நிலைத்து இருங்க. கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். அடுத்தது, உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. நம்ம செய்கிற செயல்களுக்கு நிச்சயமாக பலன் உண்டு. ஆமென். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. நாம் ஏன் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? நாம் ஏன் இந்த உலகத்தை விட்டு வேறுபட்டு இருக்கிறோம்? நாம் ஏன் இந்த உலகத்துக்கு பிரியமான உலகம் கொண்டாடக்கூட காரியங்களை வேண்டாம் என்று விலக்கி நம்ம இப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கைக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? ஏன் அவற்றை எல்லாம் விட்டு விட்டு விலகி இருக்கிறோம்? ஏன் அது தகுதியற்றது நாங்கள் நிர்ணயித்திருக்கிறோம் என்றால், நமக்கு தெரியும் நம்முடைய செயல்களுக்கு, நம்முடைய கிரியைகளுக்கு நிச்சயமாக பலன் உண்டு. ஹல்லேலூயா. தேவன் நம்மை சந்திக்கிற நாளிலே அவர் தன்னுடைய பலனோடு வருவார். ஆமென். ஓகே, தொடர்ந்து வாசிப்போம். ஆசா செய்தது, அந்த ஊர் ராசா அவர் செய்கிறார். என்ன செய்கிறாரு? கேட்ட உடனே இந்த செய்தி ஆவியானோட உதவியோட ஒரு அசரியா சொன்ன உடனேயே ஆசாவுக்குள்ள என்ன நடக்குது? அவன் திடன் கொண்டு எழுந்தான். உடனே ஒரு தைரியம் வந்துருச்சு. ஒரு தலைவனாக இருக்கவனுக்கு வேண்டிய முதல் குணம் இதுதான். சோர்ந்து போகிற சூழல் நம்ம சுற்றி இருந்தாலும், எல்லாருமே சோர்ந்து போய் சுற்றி உட்கார்ந்து இருந்தாலும்,
இனி என்ன செய்வது என்று சொன்னாலும் கூட ஒரு தலைவன் அவன் செய்ய வேண்டிய காரியம் என்னால் இந்த வசனங்களை கேட்டவுடனே முதலாவதாக அவன்தான் திடன் கொள்ள வேண்டும், எழுந்து நிற்க வேண்டும். குடும்பத்தில் தலைவனாக இருக்கிற நீங்கள், சில குடும்பங்களில் தலைவி தான் முக்கியமானவங்களை இருப்பீங்க. நீங்கள் பணிபுர இடத்துல நீங்கள் ஒரு தலைவனாக இருக்கீங்களா? நீங்கள் தான் முதல்ல திடன் கொண்டு எழும்பவின இருக்கீங்க. அல்லேலூயா. உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை வரணும், உங்களுக்குள்ள அந்த உற்சாகம் வரணும். அந்த வீட்டில் தகப்பனுக்கு அந்த நம்பிக்கை வந்தால் அந்த குடும்பம் முழுவதும் நம்பிக்கையாக இருக்கும். ஆமேன். ஓகே, ஆசாவுக்கு திடன் வந்தது. அடுத்து அவன் என்ன செஞ்சான்னா, அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அருவருப்புகளையும் அகற்றினான். ஹல்லேலூயா. இதுதான் முக்கியமான விஷயம். தெளிவான ஒரு முடிவோடு அவன் எழுந்தான். என்ன செஞ்சான்? தேவனை தேடுவதற்கு நம்ம தகுதிப்படுத்த வேண்டும் என்று உணர்ந்தான். அதுக்காக என்ன செஞ்சான்? தேவன் அருவருக்கிற காரியங்கள், தேவன் வெறுக்கிற காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் தேசத்திலிருந்து அகற்றினான், அழித்து ஒழித்தான். ஹல்லேலூயா. இதுதான் நாம் இன்னைக்கு செய்ய தவறுகிற காரியம். நம்மளுடைய தவறுகள், நம்மளுடைய அருவருப்பான செயல்கள், நம்முடைய அருவருப்பான எண்ணங்கள், உணர்வுகள், இது யாருக்கு தெரியாது, ஆனால் உள்ள இருக்குது. நம்முடைய வெறுப்புகள், நம்முடைய பகை உணர்வு, நம்முடைய பொறாமை குணம், நம்முடைய போட்டி உணர்வு, எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று எந்த வழியிலையாவது பணம் சம்பாதிக்க வேண்டும் நினைக்கிற எண்ணங்கள், இதெல்லாம் தேவனுக்கு முன்பாக அருவருப்பான காரியங்கள். இந்த காரியங்களை முதல்ல அகற்றினாத்தான் நம்ம தேவனை தேடி கண்டு கொள்ள முடியும். அல்லேலூயா. ஸோ ஆசா செய்தது சரியான செயல். உடனடியாக எழுந்து போனால் தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா விக்கிரங்களையும் ஒன்று விடாமல் அகற்றினான். தேவனை நம்மிடமிருந்து பிரிக்கிற மறைக்கிற செயல்கள் அத்தனையும் நீக்க செய்தான். நம்மளும் நீங்க செய்தால் நம் தேவனை காண்போம். அல்லேலூயா. ஆசா செய்த செயல்கள் பாருங்க. கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்தான். பலிபீடம் என்பது என்ன? பலி செலுத்துகிற இடம். அங்கே பலி செலுத்துகிற நம்ம என்ன பலி செலுத்துகிறோம்? இயேசு கிறிஸ்து சிலுவையிலேயே செய்த மாபெரும் தியாக பலியை நினைவு கூறுகிறோம். ஒவ்வொரு திருவிருந்திலும் இயேசு நாம் இந்த இடத்துல தேவனுக்கு நம்முடைய துதி பலிகளை செலுத்துகிறோம். ஆசா கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்தான். புதிய உணர்வோடு, புதிய உள்ளத்தோடு தேவனை உண்மையிலே நாடி தேடி இந்த காரியத்தை செய்ய தொடங்கினான். தேவனிடத்திற்கு அங்கு அசுத்தமாக இருக்கிற, பாழாய்ப்பு இருக்கிற இடங்கள் எல்லாம் சுத்திகரித்து அந்த பலிபீடத்தை புதுப்பித்து பலிக்கு ஆயத்தப்படுத்தினான். நம்முடைய இருதயத்தை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். சுத்தப்படுத்தியவர்களாய் நாம் நிற்க வேண்டும் தேவ பிரசன்னத்தில். காலையில் வந்தவுடன் நம்முடைய ஆராதனை தொடங்கும் முன்பாக நம் பாவங்களெல்லாம் அறிக்கை செய்தவர்களை இந்த இடத்துல நம்ம தொடங்கணும். அருமையான காரியம். ஒவ்வொரு நாளையும் தொடங்கும் போது கூட, ஒவ்வொரு இரவிலும் படுக்கைக்கு முன்பாக அந்த நாளில் என்ன செய்தோம், என்ன தவறான காரியங்கள் செய்தோம். பல சமயங்களில் பாருங்க, நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை பாவம் என்னவா இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே பாவம் செய்யல போல இருக்கு. நாம செய்யக்கூடிய தவறு என்னவா இருக்குன்னா, வாயினால் செய்யக்கூடிய தவறு. ஹல்லேலூயா. பல சமயத்தில் அந்த ராத்திரி நேரத்தில் படுக்கிறதுக்கு முன்னால் தோணும், ஏன் அப்படி சொல்லி தொலைச்சேன், ஏன் அவர்கிட்ட அப்படி பேசினேன், பேசாமல் இருந்த பிரச்சனை வந்திருக்காது. உண்மையா இல்லையா? வாயினால் செய்யக்கூடிய பாவங்கள். பலர் கண்களினால் பாவம் செய்கிறோம், பலர் நம்முடைய எண்ணங்களினால் பாவம் செய்கிறோம். ஆண்டவர் இயேசு சொன்னார் இல்லையா, ஒரு ஸ்திரீயை நீ இச்சையோடு பார்த்தால் நீ அங்கே என்ன ஆயிற்று, விபச்சாரம் செய்தாட்டுன்னு சொன்னார். ஸோ கண்களால் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம், கருத்தில் எண்ணங்களில் பாவம் செய்யக்கூடியவங்களாக இருக்கிறோம், உணர்வுகளை பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். பகை உணர்வை வச்சிட்ருக்குறோமா? சிலர் சொல்கிறாங்க, செத்தாலும் வீட்டில் கால் எடுத்து வைக்க மாட்டேன், என்ன வைராக்கியம், அவனை மன்னிக்கவே மாட்டேன். எப்படி அப்படியெல்லாம் ஒரு வைராக்கியம் பாராட்ட முடியும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகரை ஏற்றுக்கொண்டவர்கள் முடியுமா? நமக்காக நம்முடைய பாவங்கள்லாம் சுமந்து தீர்த்தாரே, சிலுவிலே வேதனையின் மத்தியிலே, நிந்தை அவமானங்கள் மத்தியிலே, நிர்வாணமான கோலத்திலே, யாருக்கு நடக்காத பயங்கரமான அந்த சூழலில் அவர் சொன்ன வார்த்தை என்ன? பிதாவே, இவர்களுக்கு மானியம். நீங்களும் நானும் அவரை நம்முடைய மாடலாக மாதிரியாக வச்சிருக்கிறோமே, அவரை போல வாழணும்னு வாசப்படுறவங்கள அறிக்கை செய்கிறோமே.
நாம் எப்படி வைராக்கியத்தையும் வெறுப்பையும் உள்ள வைத்துக்கொண்டு வாழ முடியும்? இதை நாம் யோசிக்கிறோம். பலிபீடத்தை புதிப்போம், தேவனை நோக்கி நம்ம பரிசுத்தப்படுவோம், அவரை துதிக்கும்படியாய் கடந்து வருவோம், அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவோம், பலிபீடத்தை மீண்டுமாய் கட்டி எழுப்புவோம். தொடர்ந்து என்ன செய்தான்? ஜனங்களை கூட்டினான். ஜனங்கள் எல்லாம் சேர்க்கிறான் பாருங்க. எல்லாம் கோத்திரத்தாரையும் கூப்பிட்றான், வாங்க தேவனிடத்தில் வாங்க, வீட்டு தலைவன் செய்ய வேண்டிய காரியம், தலைவி செய்ய வேண்டிய காரியம், குடும்பத்தை அழைக்கணும், வாங்க ஜெபத்துக்கு வாங்க, வேதம் சேர்ந்து வாசிப்போம், வாங்க தேவனிடத்தில் மீண்டுமாய் மனம் திரும்பி சேருவோம், வாங்க ஆலயத்துக்கு சரியான நேரத்துக்கு செல்வோம், வாங்க நம்ம போய் நம்முடைய சகோதரர் சொந்தக்காரங்க வீட்டில் மனத்தாங்கல் இருக்கு, பிரச்சனை இருக்கு, சமாதானம் செய்வோம், வாங்க என்று எல்லாரையும் அழைக்கக்கூடியவங்களா வீட்டு தலைவர்கள் மாறணும். அல்லேலூயா. அடுத்து கூப்பிட்டோன்னா வந்துடுவாங்களே. இன்னைக்கு யாராவது யோசனை பண்ணி பாருங்க. நம்ம இன்விடேஷன் கொடுத்தா கூட நம்ம கல்யாணத்துக்கோ இல்லை அந்த நிகழ்வுக்கோ வரணுமா வேண்டாமான்னு அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. அல்லேலூயா. அப்படி தானே? இன்விடேஷன் கொடுத்தா என்ன, போகணுமா? நம்ம வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வரல, போகக்கூடாது, இப்படியெல்லாம் நினைக்கிற ஆட்கள் உண்டு. கூப்பிட்டா உடனே வந்துடணும்னு அவசியம் இல்லைன்னு தான் நினைக்கக்கூடிய ஜனங்கள் இன்றைக்கி உண்டு. ஆனால் இவன் கூப்பிட்டான், அத்தனை ஜனங்களும் ஒருமனப்பட்டு திரும்பி வந்தாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் அவனோடு இருந்தார். ஹல்லேலூயா. அதுதாங்க, உங்களோட என்னோட கர்த்தர் இருக்கும்போது நீங்கள் போய் யாரிடமோ என்ன கேட்டாலும், என்ன செய்ய நினைத்தாலும், என்ன ஒரு திட்டத்தை நீங்கள் செயல்படுத்த விரும்பினாலும், யாருடைய ஒத்துழைப்பை நீங்கள் நாடினாலும், யாரை நீங்கள் அழைத்தாலும் உடனே வருவாங்க. அல்லேலூயா. எப்போ? கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது. அல்லேலூயா. தயவு செய்து மனசில் வச்சுக்கோங்க. யாரும் ஒத்துழைக்க மாட்டாங்க, யாரும் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, அவங்களெல்லாம் நம்பி ஒன்றும் செய்ய முடியாது. சரியில்லை அப்படின்னா பிரச்சனை எங்கே இருக்குங்க? பிரச்சனை யார்கிட்ட இருக்குது? நம்ம இடத்துல இருக்கு. நம்ம இடத்துல தேவன் இருந்தால் அத்தனை பேரும் நம்மை சேர்ந்து வருவார்கள். நம்ம எதிரிகள் கூட நம் பட்சம் வருவார்கள். அல்லேலூயா. சபை செய்தது, ராஜா செய்தது அந்த காரியங்கள் எல்லாம் அவன் தான் முழு மூச்சா முன்னால் நின்று எல்லா காரியங்களும் முன்னெடுத்தான். சபையும் அதற்கேற்றபடியே எல்லா காரியங்களும் செய்தாங்க. பலியிட்டனர். அந்த ஜனங்கள் வாசித்தீங்கன்னா 700 காளைகள் 7000 ஆட்டு கடாக்களில் என்ன பண்ணாங்க? பலியிடுறாங்க. அவங்க இவ்வளோக்கு அதெல்லாம் கொள்ளையடிச்சு கொண்டு வந்த பொருட்கள் சொல்கிறாங்க. ஒன்று கூட அவங்கன்னு வச்சுக்கல, அவ்வளோவே கொண்டாந்து என்ன பண்ணாங்க? கர்த்தரிடத்தில் பலியாக செலுத்துகிறாங்க. நம்ம இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் கொண்டே அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தா அவர் நமக்கு அபரிமிதமாய் ஆசீர்வாதத்தை வழங்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் என்னால் என்ன முடியும் கொண்டு போய் கொடுப்பேன். முழு மனதோடு கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு தேடினார்கள். அல்லேலூயா. இது என்னன்னு நமக்கு புரியுதானே எனக்கு தெரியல. கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேடினார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும். ஸோ அவங்களுடைய எண்ணம், உணர்வு எல்லாமே யாரை நோக்கி இருந்தது? தேவனை நோக்கி இருந்தது, கர்த்தரை நோக்கி இருந்தது. வேறு எந்த எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் அவங்க இடம் கொடுக்கல. எந்த மற்ற சிந்தனைகளே வரல. கர்த்தரையே நோக்கி பார்த்தாங்க முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட. மற்ற எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தேவனை ஆராதிக்கிற அந்த வேலையை, தேவனை துதிக்கிற வேலையை, தேவனை நோக்கி பார்க்க வேலையை, பலி செலுத்துகிற வேலை, அதைத்தான் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க முழுசாக முழு மனதோட. சில நேரம் நம்ம சில காரியங்கள் செய்கிறோம், அரை மனசாக செய்கிறோம். உண்மையா இல்லையா? நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், அவங்க நம்மளை வரவேற்கிற விதத்திலே நமக்கு தெரிஞ்சிடும் அவங்க முழு உள்ளத்தோடு நம்மளை ஏற்றுக்கொள்கிறாங்களா இல்லையான்னு. எப்படி தெரியும்? அந்த சிரிப்பையே காட்டி கொடுத்துரும் இல்லையா? அந்த சிரிப்பு மின்னல் வேகத்தில் ஃபியூ செகண்ட்ஸில் அப்படி மறைஞ்சிடும். வாங்க இல்லையா? நம்ம அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஸோ நம்ம தேவனிடத்தில் நம்ம அப்படி இருக்க முடியாது. இன்றைக்கி வரும்போது இன்றைக்கி லேட் ஆகுமே, இன்றைக்கி திருவிருந்து வேறு இருக்கே, இப்படி நமக்கு ஒரு சலிப்பு உணர்வு வந்தால் எப்படி நம்ம தேவனோட முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு தேடுறோன்னு சொல்ல முடியும்? ஆலயத்துக்கு நம்ம முன்னால் வரணும். தொடங்குற ஆராதனைக்கு தொடங்குறதுக்கு முன்னாலே வரணும். அது தொடங்கி முடிஞ்சதுக்கப்புறம் ஆண்டவரோட கொஞ்ச நேரம் செலவழிக்கணும். வரும்போது இந்த எண்ணங்களோட தேவனோடு பேசிக்கொண்டே வர வேண்டும். திரும்பி போகும்போது கேட்ட வசனங்களை சொல்லிக்கொண்டே போக வேண்டும். அப்படி நம்ம முழு இதயத்தோடு முழு ஆன்மாவோடு செயல்படும் போது தேவ பிரசன்னம் நம்மளோடு கடந்து வரும். அல்லேலூயா.
அவருடைய பிரசனை நமக்கு முன்பாக செல்லும், அவருடைய பிரசனை நம்ம பின்பாக நம்மை பாதுகாக்கும். இதெல்லாம் எப்போ நடக்கும்? நாம் இந்த உணர்வுகளோடு அவரை முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடும் தேடினா தான் நடக்கும். அந்த ஜனங்கள் செய்தாங்க. அடுத்து என்ன பண்ணாங்க? உடன்படிக்கை செய்தாங்க. உடன்படிக்கைன்னு என்ன? ப்ராமிஸ் பண்ணுறாங்க, கடவுளை இனிமே நாங்கள் இப்படி தான் இருப்போம், உம்மோடு உறவில் இருப்போம், இனி நாங்கள் தவறு செய்ய மாட்டோம், இனி விக்கிரகங்களை வணங்க மாட்டோம், இனி நீர் அருவருக்கிற காரியங்களை செய்ய மாட்டோம் அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க? உடன்படிக்கை செய்கிறாங்க. துதித்து தொழுது என்னெல்லாம் எந்த விதத்தெல்லாம் அதை கொண்டாட முடியுமோ அதெல்லாம் செய்து ஆரவாரம் செய்து ஏன்னா அந்த ஆணையிட்டார்கள். எவ்வளோ பெரிய காரியம்! ஒவ்வொரு வாரமும் நம்ம இங்கே வந்து தேவனே நாங்கள் உமக்கு உண்மையாக உத்தமான சாட்சிகளை இருப்போம், பரிசுத்தமாய் வாழ்வோம், நம்ம எல்லாம் ஆணையிட்டா உண்மையில நல்லா இருக்கும். நல்ல போதகர் அப்படிலாம் செய்ய சொல்கிறதில்லை இல்லையா? நமக்கு நிறைய நெருக்கடி வந்துடும். ஆனால் உண்மையிலேயே தேவனே முழு இதயத்தோடும் இருதயத்தோடும் ஆத்மாவோடும் தேடுகளா இருந்தால் ஒவ்வொரு முறையும் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறவங்களை நம்ம இருக்கணும். அவர் ஏற்கனவே உடன்படிக்கையின் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா! அவர் வாக்கு மாறாத இருக்கிறார். அல்லேலூயா! நல்ல வேலைக்கு அவர் அப்படிப்பட்டவர் இருக்கிறார். அவர் நம்மளை மாதிரி மாறுறவராக இருந்தால் என்ன இருக்கும்? அவர் மாறாதவர். அல்லேலூயா! அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். அப்படிப்பட்ட அவர் இருக்கிறார். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோன்னா நாம் மாறிக்கொள்கிறோம். இன்றைக்கி இருக்கிற பெரிய பிரச்சனைங்களா, நீங்கள் இந்த பாவம் அப்படிங்கிற பெரிய வார்த்தைகளை விட்டுருங்க. இன்றைக்கி இருக்கிற நம்முடைய பெரிய பிரச்சனை சத்துரு நமக்குள்ளே நம்ம வந்து மோசமாக்குற என்ன காரியம் எப்படி தெரியுங்களா? நமக்கு வந்துட்டு கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. கம்ஃபர்ட்னு என்ன சொல்லலாம்? சௌகரியம், வசதி, அப்படி தான் இருக்கணும். இப்போ ட்ரெயினில் வரும்போது நான் பார்த்தேன் முந்தா நாள். பாருங்கள், ஒரு அந்த சீட்டில் எத்தனை பேர் உட்காரலாங்க சொல்லுங்கள்? என்னை மாதிரி இருந்தால் 4 பேர், சகோதரன் மாதிரி இருந்தால் 5 பேர் கூட உட்காரலாம் இல்லையா? சரி, அட்ஜஸ்ட் பண்ண 6 பேர் கூட எடுக்கலாம். உண்மையா இல்லையா? ரைட். ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா உட்காந்து சமணம் போட்டு உட்காந்துக்கிறாங்க, பக்கத்தில் ஒரு பையை வச்சுக்கிறாங்க, அப்புறம் ஒரு பாட்டில் வச்சுட்டு இந்த வர்றாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும். புரியுதுங்களா? என்ன மனசு, என்ன மனசு? அந்த மனசு இல்லை பாருங்கள், இடம் கொடுக்க மனசில் பாருங்கள், மற்றவங்களை ஏற்றுக்கொள்ள மனசில். நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கணும், நம்ம வசதியாக இருக்கணும். நமக்கு ஆலய சர்வீஸ் வந்துட்டு 8:30 வச்சுருக்குறாங்க, ஒரு 9:30 வச்சா நல்லா இருக்குமே இல்லையா? நமக்கு வசதியாக சண்டே கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி எந்திரிச்சு. என்னை கேட்ட சில கிராமங்களில் இன்றைக்கி வந்துட்டு 5 மணிக்கு ஆராதனை நடக்குது. அல்லேலூயா! நம்ம பாருங்கள், நம்ம வசதி. இப்போ நம்ம ஆண்டவரை தேவனை விட்டு விலகி போகிறதுக்கு காரணமே பெரிய பாவங்களை விட கண்ணுக்கு தெரியாத நம்ம சௌகரியத்தை தேடுறோம் பார்த்தீங்களா? அங்கே தான் சிக்கலே இருக்குது, அங்கே தான் பிரச்சனை இருக்குது, அங்கே தான் மாட்டிக்கிறோம், அங்கே தான் நம்ம இழந்துருந்தோம், நம்ம நோக்கத்தை மறந்துருந்தோம். இப்போ இவங்க என்ன செஞ்சாங்க? உடன்படிக்கை செய்தாங்க. ஏன் உடன்படிக்கை செய்தாங்க? சின்ன குழந்தை கூட ஸ்கூல் நாவல் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஏதாவது சொன்னால் சத்தியம் பண்ணு அப்படிம்பாங்க இல்லையா? கேட்பாங்க, சத்தியமாக சொல்லு. அவ எதுக்கு? அப்போ சத்தியம் ஒருத்தர் பண்ணான்னா என்ன பண்ணுவான்? உண்மையை தான் சொல்லுவா அப்படிங்கிற எண்ணம். இன்னும் கூட நம்ம என்ன இன்றைக்கெல்லாம் அக்ரிமெண்ட் போட்டு கையெழுத்து வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறோம். எதுக்கு? அது நம்மளை கட்டுப்படுத்தும் இல்லையா? அதை மீறி செயல்பட மாட்டோம். அப்போ தேவனிடத்தில் ஒவ்வொரு முறையும் நாம் வரும்போது, வசனங்களை வாசிக்கும் போது அவரிடத்தில் நம்ம ஒரு ப்ராமிஸ் பண்ணுவோமா? அவரிடத்தில் உடன்படிக்கை செய்வோமா? தேவனே, உம்மை விட்டு நான் விலக மாட்டேன், ஒருபோதும் விலக மாட்டேன், எந்த சூழ்நிலை வந்தாலும் விலக மாட்டேன், உம்மை மறந்து போக மாட்டேன், நான் என்னுடைய சௌகரியத்தை என்னுடைய வசதிக்காக உம்மை தள்ளி வைக்க மாட்டேன் என்று உடன்படிக்கை செய்தவனால் நம்முடைய வாழ்க்கை மாறும். அல்லேலூயா! இறுதியாக நடந்தது என்ன? யூதா ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். அல்லேலூயா! நம்முடைய வாழ்க்கையில் என்னங்க வேணும்? என்ன தேவை நமக்கு? சந்தோஷம் தாங்க வேணும், சந்தோஷம் வேணும், சமாதானம் வேணும் இல்லையா? இதை தான் நம்ம எல்லாம் வாஞ்சிக்கிறோம். கடைசியில் நம்ம எல்லாம் அதுதான் சொல்லுவோம், எல்லாம் அதுதான் சொல்லுவோம். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம தேவனிடத்தில் வந்து உண்மையாக நம்ம ஒப்பு கொடுத்து அவங்களை அறிக்கை செய்து அவரிடத்தில்
மீண்டும் நம்முடைய உறவை புதுப்பித்து கொள்ளும்போது நம்ம எப்படிப்பட்ட ஜனங்களை கடந்து செல்வோம், மீண்டும் சந்தோஷமாக போவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? இப்போ கையை பார்த்து சந்தோஷம் சொல்ல முடியுமா? எதை பார்த்து சொல்ல முடியும்? முகத்தை பார்த்து. சிலருடைய முகத்தில் இப்போ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எனக்கு முதல்லலாம் எப்படி இருக்குன்னா, நீ என்ன சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நீ முறைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு பயமாக தான் இருந்தது. ஆனால் நீங்கள் சிரிக்கும்போது எப்படி இருக்குது? எனக்குள்ள நம்பிக்கை வருது. தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கணும். இந்த ஆலயத்துக்கு வரும்போது சந்தோஷமாக இருக்கணும். இங்கேருந்து போகும்போது சந்தோஷமாக இருக்கணும். அதை பார்க்குறவங்க தான் மற்ற சொல்லி நம்மளை நீங்கள் என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோன்னா, இந்த ஒட்டஞ்சத்திரம் முழுவதும் நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸில் இறங்கி இங்கே நடந்து கடந்து வந்துட்டு திருப்பி கடந்து போகிற வரைக்கும் ஒரு கூட்டம் நம்மளை பார்த்து கொண்டே இருக்குது. ஹல்லேலூயா. அது என்ன பார்க்கும்? நம்மளை எப்படி போகிறாங்க, எப்படி ட்ரெஸ் போட்டிருக்காங்க, என்ன பேசுகிறாங்க, என்ன தூக்கிட்டு போகிறாங்க, திரும்பி எப்படி வர்றாங்க, அப்புறம் எப்படி வாழ்கிறாங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம அப்படியே போயிட்டு அப்படியே திரும்பி போனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்குங்களா? ஒரு பிரயோஜனம் இல்லை. நமக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு சந்தோஷமாக இருக்கணும். இந்த வீட்டில் வாரம் முழுசு எப்படி இருக்காங்களே, டென்ஷனாக இருப்பாங்க, வேலைக்கு போயிட்டு எல்லாம் பரபரப்பாக இருப்பாங்க. ஆனால் சண்டே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கா? ஹல்லேலூயா. யோசிக்கணும். சண்டே நம்மளை பார்க்குறவங்க சொல்லணும், பாருங்கள் என்ன சந்தோஷம் அவங்க முகத்தில். சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாலே ஒரு தேஜஸ் அவங்க முகத்தில் பார்க்குறோம் இல்லையா? அவங்ககிட்ட கடன் வாங்கணுன்னா நீங்கள் சண்டே சர்வீஸ் போட்டு வந்துட்டு போய் வாங்குங்க, வாங்கிடலான்னு அவங்க நடிக்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்டவர்களாய் நாம் இந்த இடத்துலேருந்து சந்தோஷமாக கடந்து செல்லணும். நம்ம ஏறுற பஸ்ஸில், ஆட்டோவில், எதில் இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். பஸ்ஸில் கூட்டம் அதிகம், நம்ம விட வயசானவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு எழுந்து உட்காருங்க நீங்கன்னு இடம் கொடுக்கணும். உண்மையா இல்லையா? நம்ம 2 கைகளை வச்சு வர்றாங்க அப்படின்னு இடத்த நம்ம பிடிச்சிக்கிறோம்னா நம்முடைய வாழ்க்கை மாறலை. ஹல்லேலூயா. யூதா ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடி இளைப்பாற பண்ணினார். ஹல்லேலூயா. இளைப்பாறுதல், சமாதானம். அந்த ஜனங்கள் அவ்வளோ வேதனைப்பட்டதுக்கு காரணம் என்ன? சுற்றி நெருக்கடி, பட்டணங்கள், சண்டைகள், ஜாதிகளுக்கிடையே சண்டைகள், பிரச்சனைகள், வெட்டு குத்து. இப்போல்லாம் இருக்கிற போராட்டங்கள்லாம் அன்னைக்கெல்லாம் பயங்கரம். என்னென்னா கோபம் வந்தால் ஒரு ஆள் காலி ஆயிடுவாங்க இல்லையா? அப்படி தான் அன்றைக்கி இருந்தாங்க. அப்படிப்பட்ட போராட்டமான சூழலில் தேவனை நோக்கி அவங்க திரும்பி பார்த்தாங்க, தேவனை தேடினாங்க, சுத்திகரித்தாங்க, சமாதான உடன்படிக்கை பண்ணாங்க, தங்களை அர்ப்பணித்தாங்க, முழு இருதயத்தோடும் முழு ஆன்மாவோட ஒப்பு கொடுத்தாங்க. நாங்கள் இனிமேல் ஒழுங்காக இருப்போம்னு சொன்னாங்க. ஆண்டவரை மனசார துதிச்சாங்க. வாழ்க்கை மாறியது. தேவன் மனதிறங்கினார். அவங்க மத்தியில் என்ன கொண்டு வந்தார்? இளைப்பாறுதல் கொண்டு வந்தார், சமாதானத்தை கொடுத்தார். சண்டையெல்லாம் ரொம்ப நாள் இருந்தாங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஸோ நமக்கு பிரச்சனைனா, நமக்கு உள்ள போராட்டம்னா, நமக்கு நிம்மதி இல்லைன்னா, சமாதானம் இல்லைன்னா, சுற்றி சண்டை சச்சரவு, நான் ஒன்றுமே பண்ணலைங்க ஆனால் சும்மானாலும் பிரச்சனை பண்ணுறாங்க என்று நீங்கள் சொன்னால், நான் சொன்னால், நம்ம என்ன செய்யாமல் இருக்கிறோம்? தேவனை தேடாமல் இருக்கிறோம். அவரை முழு இருதயத்தோடு முழு ஆன்மாவோடு தேடாமல் இருக்கிறோம். அவரை துதிக்காமல் இருக்கிறோம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத காரியங்களை அப்புறப்படுத்தாமல் இருக்கிறோம், துப்புரவு பண்ணாமல் இருக்கிறோம். இதுதான் காரணம். மீண்டும் தேவனை நோக்கி பார்ப்போமா? தேவனை நோக்கி நம்ம திரும்புவோமா? தேவனிடத்தில் நம்ம முழுமையாக அர்ப்பணிப்போமா? நீங்கள் பாருங்கள், தேவன் இப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதெல்லாம் விரும்புகிறாரு. நீ 2 நாளாகவும் 7வது அதிகாரத்தில் 14 வசனம் நமக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமானது. எடுத்து பாருங்களேன் ஒரு தடவை. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. என்ன அழகா வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்குங்க. அவர் வேற யாரை பற்றி பேசலைங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். யார் அவங்க? நம்ம தான். அட்ரஸ் கரெக்டாக இருக்குது, ஆள் மாறவே முடியாது. ரெஜிஸ்டர் சோர்ஸ் மாதிரி தெளிவாக வந்திருக்கு.
கையெழுத்து போட்டு வாங்குறதா வேலை, சொல்கிறத செய்கிறதா காரியம். உணராமல் இருக்கிறோமே, மறந்து போகிறோமே. மறதி நமக்கு நல்லதா இல்லையா? சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு இருக்கிற ஒரு பலவீனம் மறதி தான். சரிங்களா? மறந்துடுவேன். இதை பத்திரமா வைக்கணும்னு சொல்லி என் மனைவி கொடுக்கறத பத்திரமா தான் வைப்பேன். அப்போ எங்கே வச்சேன்னு தெரியாது. இப்படி நடக்கும். இது மறதி. ஆனால் அதில் ஒரு நன்மை என்ன தெரியுங்களா? ஒரு ஆளை பார்த்தேனே, இவருக்கு நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் ஒன்றும் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. அப்போ பிரச்சனை இல்லை. ஹலோ, நல்லா இருக்கீங்களா? புரியுதுங்களா? மறதி எவ்வளோ உதவி செய்யுது. அவனே நம்மளை ஒரு மாதிரி பார்த்தவே, சரி அவரே மறந்துட்டான், இனி என்ன பிரச்சனை, அவன் சந்தோஷமாகணும், நல்லா இருக்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கலான்னு பேச ஆரம்பிச்சிட்டான். மறதி ரொம்ப நல்லது. உண்மையா இல்லையா? சில பார்த்தீங்கன்னா, அந்த வருஷத்தில், அந்த மாதத்தில், அந்த நாளில் இத்தனை மணிக்கு நீ வந்து இவங்களோட இப்படிலாம் சொன்ன, எனக்கு தெரியும்னு சொல்கிற ஆள்களாம் இருக்கிறேன். உண்மையா இல்லையா? அப்போ மறதி நல்லதா இல்லையா? என்ன மாதிரி மறதி உள்ளவங்களாம் ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸோ தேவனை நோக்கி பார்ப்போம். அவரை மட்டும் மறந்துடக்கூடாது. அவருடைய வார்த்தைகளை மறந்துவிடக்கூடாது. அவருடைய வாக்குத்தத்தங்களை மறந்துவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து சிலுவிலே செய்த காரியங்களை மறந்துவிடக்கூடாது. நமக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தை மறந்துவிடக்கூடாது. அந்த இரத்தம் இன்றைக்கு வரைக்கும் நமக்காக பரிந்து பேசிகிட்டு இருக்கு. மறந்துடக்கூடாது. அவர் ஒரு நாள் சீக்கிரமாக வரப்போகிறார். மறந்துடக்கூடாது. அவர் நமக்காக தான் வர்றாரு. ஆரவாரத்தோடு வருவார். என்ன ஆரவாரம்? அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 1 தெசலோனிக்கேயர் 4 16 வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். போதும். அங்கே பாருங்களேன், நான் அந்த அந்த நிகழ்வை அப்படி கற்பனை பண்ணி பார்க்குறேன். முடிஞ்சால் நீங்களும் யோசனை பண்ணி பாருங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்படியே கொஞ்சம் நினச்சி பாருங்க. இயேசு கிறிஸ்து அப்படி இறங்கி வர்றாரு. அவர் சும்மா வரலைங்க, சைலண்ட்டாக வரலைங்க. எப்படி வர்றாரு? ஆரவாரத்தோடு. நீங்களும் நானும் எப்போ ஆரவாரம் பண்ணுவோம்? எப்போ ஆரவாரம் பண்ணுவோம்? மகிழ்ச்சியின் உச்சத்தில் இல்லையா? ஜெயிச்சிட்டோன்னா. உண்மை இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வரும்போது ஆரவாரத்தோட ஏன் வர்றாருன்னா, இவங்களுக்காக தான் நான் என்ன பண்ணேன்? பாடுகள் பட்டேன். இவங்களுக்காக தான் அந்த கொடூரமான சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டேன். இவங்களுக்காக தான் என்னுடைய இரத்தம் முழுவதும் சிந்தினேன். இவங்களுக்காக தான் நான் என்னுடைய ஜீவனை ஊற்றினேன். இவங்களுக்காக தான் நான் மனித சாயல் எடுத்து என்னை முழுமையாய் தாழ்த்தினேன். இவங்களுக்காக தான் நிந்தை அவமானங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு மிகுந்த சந்தோஷத்தோட ஆரவாரத்தோட நம்ம சந்திக்க வருவார். அல்லேலூயா. உங்களை என்னைய சந்திக்குதாங்க. தேவனே வர்றாருங்க. ஆரவாரத்தோட வர்றாருங்க. அவ்வளோ ஆவலாக வர்றாருங்க. காத்துக்கிட்டே இருக்கிறாருங்க. எப்போ போய் இவங்களெல்லாம் நான் அழைத்து கொண்டு வருவேன்னு. அவ்வளோ பெரிய சந்தோஷமான செய்தி இது. இதை நினைக்கும் போது நீங்களும் நானும் நமக்கு இதுதான் முடிவுன்னு தெரியும் போது நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். அந்த சந்தோஷத்தோடு நம்ம கடந்து செல்கிறவர்களாக இருக்கணும். இதைத்தான் நாம் பல சமயத்தில் உணர மாட்டுறோம். இதை மறந்து போயிருந்தோம். இது நடக்க போகுது, சீக்கிரமாக நடக்க போகுது. அது 6 மாதமாக இருந்தேனே, 6 வருடமாக இருந்தேனே, நிச்சயமாக சீக்கிரம். இந்த காலம் இரக்கத்தின் காலம், கிருபையின் காலம், நமக்கு கொடுக்கப்பட்ட காலம். உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லவா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து நம்ம எடுக்கும்போது என்ன எடுத்துக்கொள்ளப்படுகிறது தெரியுமா? சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அல்லேலூயா. அதற்கப்புறம் என்ன இருக்காதுன்னா சபையே இருக்காது. இவ்வளோ ஷாக்கிங்காக இருக்கு இல்லையா? சபை அதற்காக தான் நம்ம எல்லாம் அந்த நாளுக்காக ஆயத்தப்படுத்துகிற ஒரு இடம் சபை. அந்த நாளுக்காக நம்மை தயாரிக்கிற, ஒவ்வொரு நாளும் தயாரிக்கிற ஒரு இடம்தான் இந்த சபை. அப்போ இதுக்கு வரும்போது நம்ம எவ்வளோ அக்கறையாக வரணும், எவ்வளோ ஆர்வமாக வரணும், இதைத்தான் நம்ம உணரணும். இந்த சபை நம்மை அந்த நாளுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த நிகழ்வை நினச்சி பாருங்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவங்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அல்லேலூயா. எப்போது அவரோடு இருப்போங்க. என்ன பாக்கியமான வாக்கியம் இது.
இதை நினைக்கும் தோறும் நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டாமா? மற்றவங்களுக்கு இது தெரியவே தெரியாது, உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது புரியவே புரியாது. இந்த பாக்கியமான ஸ்லாக்கியம் உங்களுக்கும் எனக்கும், ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கு தான் கிடைக்க பெற்றிருக்கிறது. இது மற்றவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ இந்த சந்தோஷம் நம்ம முகத்தில் காணப்பட்டதான், நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டதான், நம்முடைய செயல்களில் காணப்பட்டதான். அவன் வந்து கேட்பான், எப்படா நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற? எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை உனக்கு தான் இருக்குது, எங்களுக்கு இருக்கிற வியாதி உனக்கு தான் வருது, எங்களுக்கு இருக்கிற பண கஷ்டம் உனக்கு தான் இருக்குது, எல்லா போராட்டங்களும் நீ தான் சந்திக்கிற, எப்படி சந்தோஷமாக இருக்கிற? எப்படி இத்தனை பிரச்சனை மத்தியிலும் சமாதானமாக இருக்கிற? எப்படி ஞாயிற்றுக்கிழமை போய் ஒரு 3 மணி நேரம் ஒரு சர்ச்சில் உட்காந்து ஆராதனை முடிச்சுட்டு நீ வர்றேன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கு. அவங்களுக்கு புரியவே புரியாது. நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை என்றால் அவன் ஓடி வந்து நம்மகிட்ட கேட்பான், உன் வாழ்க்கையினுடைய உப்பு, இந்த சாரம், இந்த வெளிச்சம் எப்படி வந்ததுன்னு கேட்பான். அப்போ நம்ம சாட்சியாக சொல்ல முடியும், தேவன் இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் மரித்து சிந்தின இரத்தத்தினால என் பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டவனாய் புதிய சிஷ்யன் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்படி நம்ம சொல்ல முடியும், சாட்சியாக இருக்க முடியும். இந்த பாக்கியத்தை தேவன் நமக்கு தரணும். நம்ம இன்னைக்கு என்ன கற்றுக்கொண்டோம்? கர்த்தரை அனுதினமும் தேடுவோம். நான் என்னோட இணைந்து எல்லாரும் சொல்ல முடியாது கேட்டுக்கிறேன், கர்த்தரை அனுதினமும் தேடுவோம். தயவுசெய்து பக்கத்தில் இருக்க பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்களே, கர்த்தரை அனுதினமும் தேடுவோம், அவர் வார்த்தைகளை முழுமனதோடு நம்புவோம், அவர் செய்த நன்மைகளை நினைப்போம், துதிப்போம், பெற்றுக்கொள்ள போகிற நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துவோம். பல சமயங்களில் நம்ம ஜெபம் பண்ணியும் கேட்கலன்னு ஒரு குறை சிலர்களுக்கு இருக்கு. என்ன காரணமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன், நமக்கு தேவையில்லாமல் கேட்டுட்ருக்கேன்னு ஆண்டவர் தெரியுது, அதனால கொடுக்க முடியும்னு பாஸ்டர் சொல்கிறாரு. தேவையாக இருக்க போய் தான் கேட்டுட்ருக்கேன்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? ஏன் இப்படி நடக்க மாட்டேங்குதுன்னா, ஈஸியான டெக்னிக் என்ன தெரியுங்களா? ஜெபிக்கும் போதே ஆண்டவரே இது எனக்கு கொடுத்து விட்டீர் என்று நம்பி இப்பொழுதே நன்றி செலுத்துகிறேன் சொன்னால் முடிஞ்சா? இன்னைக்கு மத்தியானம் உங்கள் வீட்டில் தான் தேங்க்யூ வெரி மச் ஃபார் தி இன்விடேஷன் சொன்னால், எடிசன் என்னை மரியாதை எங்கே கூட்டிகிட்டு போகணும்? அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு தான் போயாகட்டும். உண்மையா இல்லையா? தேவனுக்கு முதல்ல நன்றி செலுத்துவோம், பெற்றுக்கொண்டதுக்கு மட்டும் அல்ல, பெற்றுக்கொள்ள போகிறதுக்கும். அல்லேலூயா, ஆமென். இதுதான் நம்மளுடைய ஆட்டிடியூட். இப்படி இருந்தால் நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். அவர் தரும் சமாதானத்தை, நிம்மதியை அனுபவிப்போம். உலகம் கொடுக்க முடியாதுங்க, கணவன் மனைவிக்கோ, மனைவி கணவனுக்கோ கொடுக்க முடியாதுங்க, பெற்றோர் பிள்ளைகளுக்கோ, பிள்ளைகள் பெற்றோருக்கோ கொடுக்க முடியாதுங்க, சொந்த பந்தங்கள் கொடுக்க முடியாதுங்க. அவங்க என்ன கொடுத்தாலும் அந்த நேரம்தான். ஆனால் நிரந்தரமான ஒரு சமாதானம், நிம்மதி நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் யாரு? நம்முடைய தேவன். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது இவ்வளவு ஆசீர்வாதங்கள் நமக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணி அதை செய்ய ஆயத்தமாக இருக்கிறவர், நம்ம நேசிக்கிறவர், நம்மளை பெருசாக நினைக்கிற அவரை நம்ம என்ன செய்யணும்? கொண்டாடுவோம். அவரை பார்க்கும்போது நம்ம இந்த இடத்துல வந்து அவரை சந்திக்கிற ஒரு உணர்வோடு கடந்து வருவோம், சந்தோஷமாக வருவோம். அவர் கொடுக்குற சமாதானம் உலகம் கொடுக்க முடியாது, விலையேற பெற்றது, அதை பெற்றுக்கொள்ள வருகிறோம். அப்படிங்கிறப்ப எவ்வளவு சந்தோஷமாக நம்ம இருக்கணும், எவ்வளோ ஆனந்தமாக இருக்கிறோம். சங்கீதக்காரன் சொன்ன இல்லையா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னபோது அந்த உணர்வு நமக்குள்ள வருதா? நீங்கள் போகலாம் அப்படின்னு கடைசியில் சொன்ன பிறகு நமக்கு சந்தோஷம் வரக்கூடாது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம்னு சொல்லும்போது நமக்கு சந்தோஷம் வரணும். எப்போ போகலான்னு நம்ம நினைக்கணும். எப்போ இது முடிஞ்சு போகலான்னு நினைக்கிறது இல்லை, எப்பெல்லாம் ஆலயத்துக்கு போகலாம்னு நினைக்கணும். அந்த உணர்வு நமக்குள்ள வரணும். அவரை கொண்டாடுவோம், வீட்டில் கொண்டாடுவோம். ரொம்ப முக்கியம். சிலர் பார்த்தீங்கன்னா, என் உட்பட எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, சர்ச்சில் பார்த்தா என்னை பார்த்தா தேவதூதன் மாதிரி சரியா, ஆனால் வீட்டுக்கு போகும்போது மற்ற இடங்களில் நான் எப்படி இருக்கிறேன்னு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? இது அதே சிருஷ்டி தானே இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன் இப்படி ஆகுது? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம்? தேவனை இங்கே தான் அனுபவிக்கிறோம், இங்கேயே விட்டுட்டு போயிருந்தோம். அவருக்கு இடம் இதான், அங்கே இருக்கட்டும். அவர் இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு? இதோ மனிதர் மத்தியில் வாசம் செய்கிற ஆசைப்படுறார். அவர் நம்ம கூட இருக்குன்னு விரும்புகிறார், நம்ம கூட இருக்குன்னு நினைக்கிறார். அப்போ அவரை நம்ம கூட கொண்டு போகணும். உண்மையிலையா? இன்றைக்கு அதை செய்வோம். இன்றைக்கி நம்ம தேவனை சரியாக புரிந்து கொண்டோம், அவரை தேட நம்ம மனதாக இருக்கிறோம், அவரோடு உடன்படிக்கை செய்வோம்.
பர்சனலாக ஒவ்வொருத்தரும் அவரோட பேசுங்க. ஆண்டவரே, நாங்கள் உம்மை விட்டு விலக விரும்பலை. உமக்கு எனக்கு இடையில வந்து எல்லாத்தையும் இப்போ நான் நீக்கிறேன். எண்ணங்கள், உணர்வுகள், பயங்கள், தேவையில்லாத சந்தேகங்கள் எல்லாத்தையும் நான் நீக்கிறேன். உறவில் இருக்கிற கசப்புகள், வெறுப்புகள் எல்லாவற்றையும் நீக்கிறேன். மனசார மன்னிக்கிறேன். உங்களிடத்தில் பரிசுத்தமாக வந்து நிற்கிறேன். இன்னும் குறையா இருக்கிறத நீங்கள் மாற்றுங்க. என்னை இன்னும் பலப்படுத்துங்க, இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க. உமக்கு சாட்சியை நிறுத்துங்க. சாரமற்ற வாழ்க்கையில் சாரம் ஊட்டுங்க. சந்தோஷமாக்குங்க, செழிப்பாக்குங்க, சமாதானத்துக்கு கொடுங்க. நான் போனால் அந்த வீட்டில் சந்தோஷம் வரணும். நான் இருந்தால் அந்த வீடு சமாதானம் இருக்கணும். நான் போகிற இடத்துல எல்லாரும் இவன் எப்போ அடுத்து வருவான்னு கேட்குற மாதிரி நான் இருக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு கொடுங்க. ஒரு சாட்சிய வாழ்வு. இந்த தெருவில் செயல்படுற இடங்களில் நான் பயணப்படும் போது எங்கேயும் வந்து சுற்றி இருக்கணும்னு சொல்லணும். இருந்தால் இப்படி ஒரு மனுஷனாக இருக்கணும், இந்த பொண்ணுமா இருக்கணும், இந்த பெரியவங்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லத்தக்கவருடைய வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவர்னு சொல்லிட்டு நாம் இன்றைக்கி ஒப்பு கொடுத்து அவரை கொண்டாடுவோம். அவர் நினைவை எடுத்துக்கொண்டே செல்வோம். நம்ம நடந்து போகும்போது மற்றவங்க பார்க்கட்டும், இவங்க வித்தியாசமாக வர்றாங்களே, முகம் வேறுபட்டு வந்திருக்காங்களே. மோயிசன் மலையிலிருந்து இறங்கினப்போ எப்படி இருந்தது? அவங்க பிரகாசம் இருந்த மாதிரி நம்முடைய முகமும் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கட்டும். அந்த கிருபை தேவன் தன்னுடையாய் ஆழமாய் உண்மையாய் வேண்டுவோம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. ஆமென். மெய்யாகவே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இடைபெற்று கொண்டிருந்தார். தேவனை விட்டு தூரமாய் போனவர்களே, என்னிடத்து திரும்புங்கள் என்கிற அன்பின் குரலை கர்த்தர் இந்த நாளிலே கேட்கச் செய்தார். தம்மிடம் அழைக்கும் கர்த்தருடைய சத்தம், என்னிடம் திரும்புங்கள். நீங்கள் கவலைப்படுவதன் காரணம் தேவனை விட்டு தூரமாய் போனதுதான். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் நீங்கள் தேவனை விட்டு தூரமாய் போனதுதான். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளுக்கு காரணம் கர்த்தரை விட்டு தூரமாய் போனதுதான். என்னிடம் திரும்புங்கள். அதுதான் இந்த நாளின் செய்தி. அந்த செய்திக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அன்பின் அழைப்புக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைகளை கொண்டு வந்த தேவ ஊழியருக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மீது மனதுருகி பேசின வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனதோடு, ஆண்டவரே, இதோ அடியேன் வருகிறேன். என்னுடைய வாழ்க்கையின் கசப்புகளை, குறைகளை, வேதனைகளை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு உம்மிடத்திற்கு வருகிறேன். உம்முடைய சமூகத்தில் பேரானந்தம் உண்டு என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? ஒரு மனதோடு நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற பரலோக பிதாவே, எவ்வளோ அனுபவமாய் எங்களிடத்தில் பேசிக்கொண்டிருந்தீர் ராஜா. ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவ ஆவியினால் அனுப்பப்பட்ட வார்த்தைகளாய் எங்கள் உள்ளங்களை தொட்டு கொண்டிருந்த கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்தை கேட்பார்கள் என்று அன்றைக்கு சொன்னீர். இன்றைக்கு நாங்கள் அறிக்கையிடுகிறோம், நீங்க என்னிடத்தில் பேசின சத்தத்தை அடியேன் கேட்டேன். நாங்கள் கேட்டோம் ராஜா. தெரிந்தோ தெரியாமலோ பற்பல உலக அழுத்தங்களின் காரணமாக உங்களை விட்டு நாங்கள் தூரமாய் போனோம். எங்களுடைய ஜெப வாழ்க்கையில் குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். எங்களுடைய வேத வாசிப்பில் குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். எங்களுடைய பரிசுத்தத்தில் குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். எங்களுடைய எண்ணங்களில் குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் அநேக தவறுகள் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். எங்களுடைய நாவுகளினால் பாவம் செய்கிறவர்களாய் நாங்கள் காணப்படுகிறோம். எங்களை அறிந்த எங்கள் தகப்பன், எங்களுக்காய் வரப்போகிற எங்கள் தெய்வம், இன்றைக்கு மறுபடியுமாய் என்னிடத்தில் திரும்புங்கள் என்ற உம்முடைய குரலை எங்களுக்காய் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுகிறோம் ராஜா. அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுகிறோம். நீர் எங்களை நேசிப்பதினால் தான் மறுபடியுமாய் இந்த நாளில் வந்து எங்களை அழைக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். எங்கள் மீது கோபப்படுகிறவராய் அல்ல, எங்களுடைய பலவீனங்களை கண்டு பரிதபிக்கிறவராய், எங்களுடைய குறைகளை கண்டு மனதுருகுகிறவராய் இன்றைக்கு எங்களை அழைத்தீரே. உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். எந்த இடங்களில் நாங்கள் தவறி இருக்கிறோமோ அந்தந்த இடங்களை சரிப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பலிபீடத்தை சரி செய்ய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமானவர்களாய் வாழட்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் பிரதிநிதிகளாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவுவீராக. உங்களுடைய மகிமை எங்கள் முகத்திலிருந்து வெளிப்படட்டும். உங்களுடைய சந்தோஷம் எங்கள் உள்ளங்களை நிரப்பட்டும். உங்களுடைய பிரசன்னத்தின் மகிமை எங்கள் வீடுகளில் நிறைந்திருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் வருவீராக. உம்மை சுமக்குகிற பாத்திரங்களாய், உம்மை
சுமந்து செல்லுகிற பாத்திரங்களாய் எங்களை மாற்றுவீராக ராஜா. எங்களை மாற்றுங்க. உங்க வருகைக்காய் எங்களை ஆயத்தப்படுத்துங்க. மறுபடியுமாய் உம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். வந்து எங்களை முற்றிலுமாய் மாற்றி புது படைப்புகளாய் மாற்றப் போகிற கிருபைக்காய் நன்றி. ஆவியாகிய தேவன் எங்களை ஆட்கொண்டு நடத்துவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்களுக்கே நாங்கள் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். அன்றாடம் அன்றாடம் காப்பாற்றினீர், அன்போடு நடத்தி வந்தீர். அந்நாளும் இந்நாளும் காப்பாற்றினீர், எந்நாளும் நடத்திடுவீர். பேர் சொல்லி அழைத்து பிள்ளை என்றழைத்து பின்பற்றச் செய்தீரையா. ஆவியில் நிறைத்து அல்லல்கள் குறைத்து ஆசீர்வதித்தீரையா. எங்களை நீ நினைப்பதற்கும் எங்களை விசாரிப்பதற்கும் நாங்கள் எம்மாத்திரம் தேவா. எங்களை நீ நினைப்பதற்கும் எங்களை விசாரிப்பதற்கும் நாங்கள் எம்மாத்திரம் தேவா.